ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு விமர்சனம். எப்படி இருக்கீங்க மக்களே? ஸோ இந்த வாரம் நடந்த விஷயங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாள் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நடந்தது. அதாவது லேபர்ஸ் வர்சஸ் மேனேஜர்ஸ் இந்த ஒரு டாஸ்க் தான் நடந்திருக்கு. இந்த டாஸ்க்குக்கு டாபிக் ஐடியா குடுத்ததே வந்து வேற யாரும் இல்ல, நம்ம தீபக் தான். நம்ம ரஞ்சித் சார் கேப்டனா வராங்க. கேப்டனா அவங்களுக்கு வந்து கிரீடம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கேப்டன்சி குடுக்குறாங்க. குடுக்கும்போது ரஞ்சித் சார் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. "என்ன வந்து நீங்க ஒரு ராஜாவா நினைக்காதீங்க. உங்க கால்ல போடுற செருப்பு மாதிரி நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன்." அப்படின்னு வந்து ரொம்பவே டவுன் டு எர்த்தா ஒரு ஸ்பீச் குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணணும். இப்போ அந்த வீட்டிலேயே இருக்கிற 4 டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது கிச்சன் டீமு, பாத்ரூம் டீமு, ஹவுஸ் கீப்பிங்கு, வெசல் வாஷிங்கு. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல யார் யாரு போணும், எத்தனை பேரு எந்த டீம்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. வழக்கம் போல வாரம் வாரம் நடக்கிற டிஸ்கஷன் தானே அப்படின்னு நானும் நினைச்சேன். ரஞ்சித் சாரும் பாவம் நினைச்சாங்க. ரஞ்சித் சாருக்கு தெரியல, பெருசா ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம அருணன் சொல்லி. ஸோ அருண் வந்து சொல்ற ஒரே விஷயம் தான், இப்போ நம்ம 15 பேர் தான் இருக்கோம் இப்போ வீட்டில். ஸோ குக்கிங் டீம்ல வழக்கம் போல 6 பேர் அப்படின்னு வைக்கிறது தேவையில்லை, ஆளை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு நியாயமான கேள்விதான். பட் இம்மீடியட்லி அந்த சைடு அருணோட உயிர் நண்பனான நம்ம முத்துக்குமரன் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆளுங்க குறைஞ்சாலும் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு பண்ணணும். இருக்கிற பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட சேம் எஃபர்ட் தான், சேம் இன்கிரீடியன்ஸ் தான், சேம் ரேஷனிங் தான் யூஸ் ஆகும். ஸோ பெருசா ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஸோ கிச்சன் டீமுக்கு 5 பேர் வேணும்னா வேணும் தான். அது வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, குறைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவும் ஒரு நியாயமான ஜஸ்டிஃபிகேஷன் தான். இதுக்கு வந்து ஃபைனல் கால் வந்து ரஞ்சித் சார் தான் எடுக்கணும். அவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே தீபக் வந்து ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க சொல்றது என்னன்னா, சில வேலைகள் வந்து ஸ்கில் ஓரியன்டட், மற்ற வேலைகள் லேபர் ஓரியன்டட். கிச்சன் டீமுக்கு தேவையானது ஸ்கில் ஓரியன்டட் மெம்பர்ஸ். மற்ற ஹவுஸ் கீப்பிங்கும் சரி, டாய்லெட் கிளீனிங்கும் சரி, இதுக்கெல்லாம் லேபர் ஓரியன்டட் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற நோக்கம் என்னமோ கரெக்ட் தான். ஆனா அவங்க எடுத்துட்டு வந்த இந்த ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப தப்பான ரெஃபரன்ஸ். ஏன்னா நம்ம உலகம் முழுக்க இருக்கிற ஒரு கான்செப்ட் இதுதான், ப்ளூ காலர் ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்றது. ஸோ ப்ளூ காலர் ஜாப்ஸ் ஆர் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், நம்ம லேபர் ஓரியன்டட், நம்ம ஹோட்டல் ஸ்டாஃப், வெயிட்டர்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ். ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஆர் டாக்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ். நம்ம எவ்வளோ இந்த டிஸ்கிரிமினேஷன் ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டிவைட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும், எல்லா ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் நம்ம கொடுப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு ஹோட்டல் போறோம்னா அந்த வெயிட்டருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு டாக்டருக்கு கொடுக்குற மரியாதை ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ இது வந்து இருக்கணும். ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் திருப்பி கொடுப்பேன். ஸோ ஈக்குவாலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர்ன்ற கான்செப்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து இது வந்து எங்கே போனாலும் இது வந்து நான் ப்ரமோட் பண்ணுவேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸாக போகணும்னு சொல்லி ஒரு மியூசிக் வீடியோவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். வெரி ரீசென்ட்லி நான் வந்து ஒரு மியூசிக் வீடியோவுக்கு ஸ்டோரி எழுதி ப்ரொடக்ஷன் பண்ணி நான் என்னோட சனமஸ்திரா யூடியூப் பேஜில் நான் போட்டிருக்கேன். அது நான் தான் லீடாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ பிளே அ ஹோட்டல் வெயிட்ரஸ் ரோல். ஸோ இந்த கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷனல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சாங்கோட மெயின் நோக்கம், மெயின் கான்செப்ட். உங்களுக்கு டைம் கிடைச்சா சனமஸ்திரா யூடியூப் பேஜில் போய் ப்ளூ அப்படின்ற ஒரு மியூசிக் வீடியோ பாருங்கள். பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம அடிக்கடி பேசணும், இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ப்ரொஃபஷனல் டிஸ்கிரிமினேஷன் நிறைய இடத்துல நடக்குது. நமக்கே தெரியாமல் சில வாட்டி நம்ம வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுறோம். இப்போ வெளியிலேயே இந்த கான்செப்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இவ்வளோ பேசும்போது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளை நீங்கள் வந்து பிரித்து இதுக்கு ஸ்கில் வேணும், இதுக்கு ஸ்கில் வேண்டாம்னு சொல்கிறது தப்பு. ஸோ அது சொல்லாமையே அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 10th வீக்கில் நம்ம இருக்கோம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை இருக்குது, எவ்வளோ சிரமம் அங்கே தேவைப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே தீபக் சொல்லி தான் எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்ற அவசியமும் அங்கே இல்லை.
ஸோ பேசிக்கலி அகெயின் திரும்பவும் நான் சொல்றேன், அவங்களோட நோக்கம் தப்பில்லை, ஆனா எடுத்துட்டு வந்த ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக தப்பு. இங்க வந்து அருண் கேட்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. அண்ட் எஸ்பெஷலி பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் சக போட்டியாளர்கள், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம பிக் பாஸுக்கு வந்ததே வந்து இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்லை, நம்ம டாஸ்க் பண்ண வந்திருக்கோம், நம்ம வந்து கண்டென்ட் பண்ண வந்திருக்கோம், மக்களோட மனசை ஜெயிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு என்னோட சீசன்ல எப்படின்னா, வீட்டு வேலைகளும் பிக் பாஸோட ஒரு முக்கியமான பார்ட். நான் வந்து டாஸ்க் வேற, இது வீட்டு வேலைகள் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கல. ஸோ நான் வந்து எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அப்படிதான் மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மைண்ட் செட்டில் இல்லாதவங்களையும் இருந்திருக்காங்க, அவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி எல்லாம் இருக்கும்போது இது ஏன் நீங்கள் பிரித்து பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான். நானே அருண் பிளேஸில் இருந்தாலும் நான் தீபக்கை கொஸ்டின் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ டேக் அருண் சைட். இது வந்து தீபக்குக்கு சரி இது எங்கேயோ இடிக்குதேன்னு லைட்டாக அவங்களுக்கு தோணினாலும் அவங்க வந்து இப்போ நான் பண்ணது தப்பு, சொன்னது தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டா மானம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களால அது வந்து தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். பட் அகேன் அண்ட் அகேன் அவங்க சொல்கிறது ஐ டிட் நாட் மீன் டிஸ்கிரிமினேஷன், நான் வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பாயிண்ட்டுக்கே வர, நம்ம கிச்சன் டீம்லேயே வந்து எல்லாரும் எக்ஸ்பர்ட் குக்ஸாக இருக்கணும், எல்லாரும் ஸ்கில்டு குக்ஸாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மெயின் ஷெஃப் இருந்தாலே போதும், ஒரு 4-5 பேர் நமக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து நம்ம வேலை வாங்கிடலாம். இதுவும் நான் வந்து என்னோட சீசனில் பண்ணியிருக்கேன், நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா கிச்சன் டீமில் ஆக்சுவலி ஷெஃபே இல்லைனாலும் யாராவது குக்கிங் தெரிஞ்சவங்க கிச்சன் டீமில் இருக்கிறவங்களுக்கு ரெசிபி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே வேலை நடக்கும். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். வந்து தீபக் சொல்றது அருணுக்கு புரியாம எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களும் சொல்றாங்க நீங்க சொல்ல வந்த இன்டென்ஷன் தப்பில்லைன்னு எனக்கும் தெரியும், பட் அந்த லேபர் வர்சஸ் ஸ்கில் அப்படின்ற விஷயம், அந்த கான்செப்ட் வந்து தப்புங்க, அது வந்து வெளியில தப்பா போகுங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. பட் ரிப்பீட்டடா தீபக் சொல்ல இங்க ரிப்பீட்டடா அருண் கவுண்டர் கொடுத்துட்டே போறாங்க. பட் அங்க என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ வாரங்கள் வந்து அருண் மஞ்சரி கிட்ட, அருண் முத்து கிட்ட கிரியேட் பண்ண அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இன்னைக்கு எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ மஞ்சரிக்கும் அருண் வந்து சொன்னது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் அருணுக்கு வந்து இறங்கி அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல, அந்த மனசு அவங்க வரல. பட் தட் இஸ் நேச்சுரல் தான். ஏன்னா 2 வாரம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் அந்த பிரெட் அண்ட் பட்டர் சண்டையில் வந்து தீபக் கேப்டனா இருக்கிறப்போ தீபக் அருண் மொத்த வீடே எந்த அளவுக்கு மஞ்சரியை அப்போஸ் பண்ணாங்க, புள்ளி பண்ணாங்கன்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண மஞ்சரி வந்து எப்படி அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் அருண் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, அருணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது வந்து ஆர்குமெண்ட் பெருசா போக போக அவங்களால வந்து ஸ்ட்ராங்கா அருண் சைடு எடுக்க முடியல. அது வந்து ஒரு நேச்சுரலான விஷயமா தான் பார்க்குறேன். சேம் வித் முத்துக்கு வந்து அருண் வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே தொடர்ந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. முத்து இடத்துல நான் வரணும் அப்படின்னு சொல்லி முத்துவை லிட்டரலி ஆஃப் பண்ணி அவங்க இடத்த வந்து அருண் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த 1 month முத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் வந்து இப்போ முத்து காமிக்கிறாங்க. ஸோ அருணுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தீபக். ஸோ தீபக் கூட தான் வந்து முத்து இருக்காங்க. ஏற்கனவே தீபக் அண்ட் முத்து ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக தீபக் சைடு தான் எடுக்கிறாங்க. அண்ட் மொத்த வீட்டுக்கே வந்து என்ன அருண் தான் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்தா தீபக் தான் பேசிட்டு இருக்காங்க, நம்மளை எல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ. ஸோ யாருமே வந்து இறங்கி அருணை சப்போர்ட் பண்ணலை. இது வந்து அருணுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஷோ மண்டே ஆரம்பிச்சதுலேருந்து அருண் தான் வந்து ஷோ ஸ்டீலராக இருக்காங்க. ப்ரோமோலையும் வராங்க, எபிசோடு ஃபுல்லாக அவங்க தான் வராங்க. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் முத்துவும் வந்து ஃபுல் ஆக்டிவேஷன் மோட்ல இருக்காங்க. முத்துவும் இறங்கி அடிக்கிறாங்க, இறங்கி கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரமே வந்து அப்படிதான் இருக்கு, முத்து வர்சஸ் அருண் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இது வந்து பில்டப் ஆகிட்டே போகுது இந்த சண்டை. ஃபைனலி நம்ம கேப்டன் ரஞ்சித் சார் வந்து அமைதி மக்களே அமைதி, நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறதுக்குள்ள நம்ம தர்ஷிகா எந்திரிச்சு வராங்க. இதெல்லாம் எனக்கு சரி வரல, கேப்டனை சரியா வேலை செய்யலைன்னா ஒரு முட்டையா எடுத்துடலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் முட்டையை எடுக்கிறேன், ஏன்னா இந்த சண்டையை கண்ட்ரோலே பண்ணல, நம்ம கேப்டன் வந்து வேஸ்டா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ரஞ்சித் சார் வந்து அந்நியன் மாதிரி மாறிட்டாங்க. உங்களை நான் ஆளன் நினைச்சிருக்கேன், மாடர்ன் நினைக்கல, மாடர்ன் நினைச்சா நான் வந்து வேற மாதிரி தான் சாத்துன்னு அடிப்பேன் அப்படின்னு வந்து எல்லாம் சொன்னாங்க. இப்போதானே சார் உங்க காலில் போட சிறப்பா நினைச்சுக்கோங்க என்னன்னு சொன்னீங்க.
இப்போ என்னன்னா ஆடு மாடுன்னு சொல்லி மிரட்டுறீங்களே ஹவுஸ்மேட்ஸு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ரஞ்சித் சாரோட பாட்டில்ட் அப் எமோஷன்ஸ் நெறைய இருக்கு. ஆனா அது காட்டாம ஒரு முகமூடியோட தான் அவங்க நெறைய இடத்துல இருப்பாரு. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் நம்ம சௌந்தர்யா பண்ற மாதிரி தான். யாராவது அவங்கள குத்துனாங்கன்னா உடனே அவங்கள திருப்பி குத்துறணும். அது வந்து இன்ஸ்டன்ட் கர்மா மாதிரி அவங்க வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து நான் எதிர்பார்த்தேன். எப்போதான் அவங்க குத்துவாங்க தர்ஷிகாவ அப்படின்னு. கரெக்டா பிக் பாஸ் நாமினேஷன்ஸ் ஓபன் பண்றாங்க. மண்டே சண்டை போட்டுக்காதீங்கடா அப்படின்னு வந்து நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஆனா ஹவுஸ்மேட்ஸுக்கு இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் புரியவே புரியாது. மண்டே மார்னிங்கே கேப்டனை வச்சு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே தெரிஞ்சு போச்சு அருணை நிறைய பேர் குத்த போகிறாங்க, தர்ஷிகாவை குத்த போகிறாங்கன்றது. ரஞ்சித் சாருக்கு கேப்டன்சி இம்யூனிட்டி இருக்குது, அவங்கள குத்த முடியாது. ஸோ அந்த கணக்கில் நிறைய பேர் வந்து தர்ஷிகாவும் குத்துறாங்க. ஏன்னா தர்ஷிகா வந்து போன வாட்டி போன கேப்டன் பேச்சும் கேட்கல, அந்த ரவா லட்டு மேட்டர்லாம் சொல்லாம இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டியும் பாவம் ரஞ்சித் சார் கேப்டன்சிக்கு ஒரு கால் வச்சாங்க, அதுக்குள்ளே கால் கட் பண்ணிட்டாங்க நம்ம தர்ஷிகானால தான் பாவம் நம்ம புது கேப்டனுக்கு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தோட அவங்களுக்கு வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க. அருண் வந்து ஓவராக பேசுகிறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு. ஸோ இங்கே பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சத்யாவுக்கு மிக்சரன் வருது. அது வந்து கரெக்டான விஷயம் தான். தர்ஷிகா இஸ் அ விஷ பாம்பு அப்படின்னு சௌந்தர்யா அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அருண் இஸ் அ ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி சத்யா ஒரு பக்கம், ஜாக்லின் ஒரு பக்கம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அன்ஷிதா இஸ் அ பச்சோந்தி, மீன்ஸ் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க அப்படின்னு ஜாக்லின் அன்ஷிதாவுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நேம்ஸ் வருது. பவித்ராகெல்லாம் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா. ஸோ இது வந்து யாருக்குமே பெருசாக முரண்பாடு இல்லை. இது வந்து முத்துவே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் பவித்ராவை போய் பாய்சன்னு சொல்கிறாங்களே, மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தர்ஷிகாவையும் விஷப்பாம்புன்னு சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான். ஏன்னா விஷப்பாம்பு வந்து குத்தினே இருக்கும், அந்த மாதிரி தர்ஷிகா பண்ண மாட்டாங்களே. அவங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட்டாலும் அது வந்து மறந்துட்டு மூவ் ஆன் ஆயிடுறாங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேட்ஜஸ் கொடுக்கும்போது அருணுக்கு கொடுத்த அந்த ட்விஸ்டர் பேட்ஜ் நெக்ஸ்ட் டே வந்து பெருசா வெடிக்கும். நெக்ஸ்ட் டே காலையில தீபக் அருணை பார்த்த உடனே வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அருணுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா நேத்து தான் அவ்வளோ நம்ம பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரீயா விடுங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லியாச்சு. மீண்டும் இப்போ நீங்க என்ன ப்ரொவோக் பண்றதுக்கு என்ன காரணம்? நீங்க இப்படி ப்ரொவோக் பண்ணா நான் எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்றத அருணோட கேள்வி. நியாயமானதா. இதுவும் வந்து பில்டப் மேல பில்டப் ஆகி அது பெருசா வெடிக்கிறதுக்குள்ள பிக் பாஸே சொல்றாங்க, வெயிட் அ மினிட், இது நான் டாஸ்காவே கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்க சண்டையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததான் அந்த லேபரர்ஸ் வர்சஸ் மேனேஜர் டாஸ்க். எல்லாருக்குமே அப்ளிகபிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ வெளியிலும் மக்கள் வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கலி இதுக்கு முன்னாடி ஒரு ரேங்கிங் டாஸ்க் நடக்குது. ரேங்கிங் டாஸ்க் கொடுக்கும்போது அவங்க இதுக்கான ரீசன் சொல்லலை. அவங்க வந்து இந்த வீட்லேயே இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்ததுலேயே டாப் 8 யாரு, பாட்டம் 7 யாரு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த ஒரு ரேங்கிங் டாஸ்க்லேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப நேரம் இது வந்து போயிருக்கு இந்த டிஸ்கஷன்னு. ஸோ பேசிக்கலி டாப் 8 வந்து முடிவாகிறாங்க, எல்லாமே பை மெஜாரிட்டி ஓட்ஸ். பட் இங்கே வந்து அருணை வந்து டாப் 8ல தான் வைக்கிறாங்க. பட் அருணுக்கு வந்து விருப்பமே இல்லை. அவங்க வந்து சண்டை போட்டு என்ன கீழே தான் அனுப்புங்க, நான் பாட்டம் 7 தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி கீழே போகிறாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து பாட்டம் 7ல இருந்தால் தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 6 சென்ஸ் இருக்குது நம்ம அருணுக்கு. ஸோ அது அப்படியே வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் டாஸ்க் வருது. டாப் 8ல இருக்கிறவங்க மேனேஜர்ஸு, பாட்டம் 8ல இருக்கிறவங்க தான் லேபரர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி தான். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லேபரர்ஸ் இருப்பாங்க. லேபரர்ஸ்க்கு ஒரு யூனியன் இருக்கும், யூனியனுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. டாஸ்க்குக்கான ரூல்ஸ் வந்து மேனேஜர்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது லேபரர்ஸோட வேலை, ஃபாலோ பண்ண வைக்கிறது மேனேஜர்ஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து முத்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க மேனேஜர் சைட்லேருந்து. லேபரர் சைட்லேருந்து அருண் தான் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. யாரும் அவங்கள வந்து நேம் பண்ண தேவையில்லை, அவங்களே வந்து நான் தான் யூனியன் லீடர் அப்படின்னு நினச்சி முன்னாடி வந்து எல்லா இனிஷியேட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு முத்து சொல்கிறது, சரி நம்ம ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ரூல் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு யூனியன் லீடர் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே அருண் வந்து குவெஸ்டன் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்குள்ளே யார் யூனியன் லீடர்ன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணோம், நீங்கள் கிடையாது அப்படின்னு கரெக்டான ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க.
இதுதான் வந்து வெளியிலயும் நடக்கிற விஷயம் தான். பட் வெளியில லேபரர்ஸ்க்கு இருக்கிற டிமாண்ட்ஸ் முக்கியமா வந்து சேலரி ஹைக் இருக்கும், இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கும், இல்லைன்னா பெட்டர் குவாலிட்டி ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இந்த எந்த பாயிண்ட்ஸும் அப்ளிகபிள் இருக்காது. வீட்டுக்குள்ளே ஒன்லி ரெஸ்பெக்ட் என்ற விஷயம் மட்டும்தான் அவங்க வச்சு விளையாட முடியும். அது மட்டும்தான் அவங்க டிமாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லேபரர்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்ட் எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எஸ்பெஷலி நம்ம ராணுவ வந்து ஒரு இடத்துல ரொம்ப கிளியரா சொல்றாங்க, இந்த சௌந்தர்யா வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நான் ஹெல்மெட் போடலைன்னு சொல்லி அவங்க வந்து உனக்கு பாத்ரூம் போறதுக்கு நான் பர்மிஷனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு, அவங்க எனக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது வந்து உண்மையிலே நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ன்ற பாலிசி ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா வந்து ராணுவ எடுத்துட்டு வராங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் ஆகுது அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். பட் எல்லா இடத்துலையும் மேக்சிமம் லேபரர்ஸ்க்காக குரல் கொடுத்தது வந்து அருண். இது வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து சின்சியர் எஃபர்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, அருண் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, அருண் வந்து ஷைன் ஆகணும்னு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு? அதுக்கு தானே எல்லாரும் போயிருக்கீங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல லாஜிக் இருக்கா, நியாயம் இருக்கா, நேர்மை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மேக்சிமம் இடத்துல அது இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து ரூல்ஸ் போடும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் போடுறாங்க. முத்துனால நமக்கு தெரியும் ரூல்ஸ் ராமானுஜம் தான் பிக் பாஸ் கொடுத்த ரூல்னா அது வந்து அவங்களுக்கு வேத வாக்கிய ஒரு நாமாட்டே சாசனம் மாதிரி தான் அவங்க வந்து பிக் பாஸே பார்க்குறாங்க. ஸோ பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் படி அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் படி அவங்க சொல்கிறது என்ன, நம்ம போடுறது ரூல்ஸ், எங்களுக்கு ரூல்ஸ் போடுற ரைட்ஸ் பிக் பாஸே கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கு பேச்சு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டாரு. ரொம்பவே அந்த ஹிட்லர் ஆட்டிடியூட் வந்து வந்துடுது முத்துவுக்கு. டாஸ்க் படி அவங்க பண்ணுறது கரெக்டு தான். பட் ஆஸ் அ கண்டெஸ்டன்ட் நம்ம மக்கள் வந்து கண்டெஸ்டன்ட் தானே ஜட்ஜ் பண்ணுறோம். எந்த டாஸ்கில் இருந்தாலும் அந்த டாஸ்க்ல இந்த கண்டெஸ்டன்ஸ் எடுக்கிற முடிவுகள், அடுத்தவங்களை அவங்க ட்ரீட் பண்ற விதம், இது எல்லாமே கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருந்தா, லேபரர் சைடு அவங்க வந்து கொஞ்சம் கருணையோட பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். இதுதான் வந்து அருண் வந்து செகண்ட் டே வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. இதுவும் வந்து முத்துக்கு ஒரு 2 மீட்டிங்க்கு அப்புறம் புரிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறினாங்க. பட் இருந்தாலும் மேனேஜர்ஸ் வர்சஸ் லேபரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லேபரர்ஸ் தான் ரொம்ப நல்லா ஷைன் ஆனாங்க. அண்ட் இது ப்ராக்டிக்கலி இந்த வீட்டில் நம்ம பார்த்தோன்னா இந்த டாஸ்க்லேயே சரி எல்லா வீட்டு வேலைகளும் பண்ணுறது லேபரர்ஸ் தான். ஒரு கேஸ் ஆகட்டும், ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், பாத்ரூமில் தண்ணி வேணும்னாலும் அவங்க வந்து சைக்கிள் பண்ணாதான் அங்கே வேலையே நடக்கும். ஸோ மேனேஜர்ஸ் நினைக்கிறாங்க நாங்கள் தான் ரூல்ஸ் போடுறது, நாங்கள் தான் இங்கே பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது கிடையவே கிடையாது. ஆக்சுவல் பவர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லேபரர்ஸ். லேபரர்ஸ் கையில் தான் எல்லா பவரும் உண்டு. லேபரர்ஸ் வந்து பாய்காட் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா மொத்த வீடே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வந்துடும். ஸோ இது வந்து அருணுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு இது வந்து சொன்னது வந்து அருண் தான். போக போக முத்து வந்து இது புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க வந்து இன்சென்டிவ்ஸ் கொண்டு வராங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் நம்ம சூஸ் பண்ணுவோம். இது சூஸ் பண்ணும்போது அந்த பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஆள் மாத்திர இது இருக்குது, பவர் இருக்குது. மீன்ஸ் யார் சைக்கிள் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒருத்தரை நேம் பண்ணாலும் அவங்கள நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ஸோ உங்கள் பிளேஸில் வேறு யாராவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த வேலை பண்ண வைக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பவர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக நம்ம பேச்சே கேட்கல, நீங்கள் வேலையே பண்ணல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு இப்படின்னு சில ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஓகே தான். இப்போது மேனேஜர்லாம் இருந்து ஏதோ ஒன்று பண்ணும் இல்லை அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு வந்து லேபரர் சைடும் வந்து ஒத்துக்கிறாங்க அண்ட் கோஆப்ரேட்டும் பண்ணுறாங்க. அண்ட் இது 24/7 டாஸ்க்கு. ஸோ எப்போ வேணாலும் யாரை வேணாலும் நீங்கள் எழுப்பலாம், எப்போ வேணாலும் நீங்கள் மிட் நைட்டில் பாத்ரூம் யூஸ் பண்ணணுனாலும் எழுப்பணும். ஸோ அவங்க வந்து லேபரர்ஸ் அந்த வேலை சைக்கிள் பண்ணாமல் நீங்கள் தண்ணியும் குடிக்கக்கூடாது, பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஜெஃப்ரி ஒரு இடத்துல இது வந்து மறந்துட்டு அது சொல்லாமல் பாத்ரூம் போயிட்டாரு. ஸோ பிக் பாஸ் சொல்கிறாங்க, ஜெஃப்ரி நீங்கள் இப்போ லேபரருக்கு சொல்லி நீங்கள் வந்து சைக்கிள் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவங்க ரஞ்சித் சார் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த கேமை சுவாரஸ்யமாக்கியிருக்கலாம். இங்கே வந்து ரஞ்சித் சார் வந்து நீங்கள் பண்ண மிஸ்டேக்குக்கு நான் எதுக்கு இங்கே சைக்கிள் மிதிக்கணும், அப்போ வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அவங்க ரஞ்சித் சார் தான் தெரியுமே, ஓகே சாமி நான் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வந்திருக்கலாம், ஒரு ஃபைட் வந்திருக்கும். பட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே,
செகண்ட் டே வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. ஸோ ஃபைட் பண்ணுற தெம்பு யாருக்குமே இல்லை, எக்ஸப்ட் நம்ம அருண் அண்ட் முத்து 2 பேரும் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த 3 நாளை பார்க்கும்போது இந்த டாஸ்க் என்னமோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாலும் இங்கே ஷைன் ஆனது ஒரு பக்கம் அருண், இன்னொரு பக்கம் முத்து தான். ஸோ மொத்தம் 3 நாள் வந்து அருண் வர்சஸ் முத்து அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. அது வந்து அவங்களுடைய திறமை, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்காக ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்தவங்க பண்ணாதது அடுத்தவங்களோட மிஸ்டேக். இவங்க 2 பேரும் எல்லாரையும் ஓவர் ஷேடோ பண்ணி ஷைன் ஆகுறாங்க இந்த டாஸ்கில். அது பார்க்க நல்லா இருக்கு. முத்துவோட கம்பேக் எப்போ நடக்கும் அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஒரு விக்ரம் வேதா டெம்ப்ளேட்ல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நல்லாவே இருக்கு, பார்க்க ஃபயரா இருக்கு. இன்னொரு கான்செப்ட் இதுல இருக்கு. அது என்னன்னா டாப் 8 வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்காங்க, பாட்டம் 7 வந்து நாமினேட்டட் ஜோன்ல இருக்காங்க. ஸோ பஸ்ஸர் அடிக்க அடிக்க ஒருத்தரா நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் டிசிஷன் வந்து லேபரர்ஸ் பண்றது ரஞ்சித் சார் அந்த சைடு போனா எங்களுக்காக அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. வந்து ரொம்ப சாஃப்ட் டைப், நம்ம என்னதான் கோரிக்கைகள் வச்சாலும் எங்களை வந்து ரொம்ப கருணையோட அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஆஸ் அ மேனேஜர் அப்படின்னு நம்பி ரஞ்சித் சாரை செலக்ட் பண்றாங்க. அந்த சைடு என்னன்னா சௌந்தர்யாவே வந்து வாலண்டரி பண்றாங்க. நான் ரிஸ்க் எடுக்க தயார், நான் அந்த சைடு போனால் டைரக்ட் நாமினேஷன்ல வர வாய்ப்புகள் இருக்கு, பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் நான் எடுக்க தயார் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யாவுக்கு தான் பயம் இல்லையே, அவங்க டைரக்ட் நாமினேஷன் ஆனாலும் என்ன, நாமினேஷன் இல்லைனாலும் என்ன, அவங்க வெளியில போக மாட்டாங்க. ஏன்னா வெளியில அவ்வளோ பலமா விஷயங்கள் நடக்குது அவங்களுக்காக. ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வந்து தைரியமா இறங்கலாம். ஸோ இந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி மேனேஜர் சைடும் ஓகே தான், நீங்கள் வந்து மேனேஜர் ரோல் பெருசாக ஒன்றும் பண்ணலை, நீங்கள் பட்டுக்கு ஆடுறீங்க பாடுறீங்க, ஏதோ ஒரு கண்டென்ட் தேடிட்டே போகிறீங்க, சரி நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர்ஸும் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் லேபரர்ஸ் வந்து நமக்கு தேவையே இல்லை, யூ ஆர் ரிஜெக்டட், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மேனேஜர்ஸ் வந்து ஓ அப்படியா, நம்ம அனுப்புகிற கேண்டிடேட் உங்களுக்கு ஓகே இல்லையா, அப்போ உங்கள் கேண்டிடேட்டும் எங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து நிற்கிறாங்க ரஞ்சித் சாரும் சௌந்தர்யாவும். ஃபைனலி பிக் பாஸை வந்து சரிப்பா ஒரே ஒரு சான்ஸ் தர, இதுக்கப்புறம் நோ எக்ஸ்சேஞ்ச் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அருணை செலக்ட் பண்ணுறாங்க லேபரர்ஸ். அருண் தான் கரெக்டான பர்சன், அந்த சைடு போனாலும் எங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அருண் அனுப்புறாங்க. அந்த சைட்லேருந்து அவங்க விஷால அனுப்புறாங்க. அருண் மேனேஜர் சைடு வந்த உடனே மீண்டும் ஃப்ரிக்ஷன் ஆரம்பிக்குது, பெருசாக வெடிக்குது. அருண் வந்து அகைன் சொல்றது என்னன்னா, நீங்கள் லேபரர் சைட்லேருந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அது நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் சிம்பத்தைஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. இது கேட்ட மொத்த மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப இரிட்டேஷன். ஏப்பா நீங்கள் வந்து பேசிட்டே இருப்பீங்களா, நீங்களும் இப்போ மேனேஜர்ஸ் எங்களை மாதிரி பேசுங்க, அவங்கள மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும், உங்கள் ரோல் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அருண் வந்து அது ஒத்துக்கவே இல்லை. ஸோ ஃபைனலி அந்த சைடு வந்து என்ன நடக்குது, அகெயின் அருண் வர்சஸ் ஆல் அப்படின்னு ஆயிடுது. எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. பட் இது அருணுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க சொல்றது என்னன்னா, ஏங்க நான் கரெக்டா தானே இங்க பேசுறேன், ஏங்க எல்லாரும் என்ன வந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ பிக் பாஸ் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ரிட்டர்ன் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பஸர் அடிச்ச உடனே ஐயோ முடியல சாமி, நீங்க அந்த பக்கமே போயிடுங்க அப்படின்னு அருண் அந்த சைடு அனுப்புறாங்க. அருண் தான் திருப்பி வந்தாச்சு. இப்போ அன்ஷிதாவை நெக்ஸ்ட் பஸர்ல செலக்ட் பண்றாங்க லேபரர்ஸ். அந்த சைடு மஞ்சரியை செலக்ட் பண்றாங்க. ஆனா 2 பேருக்குமே அந்த ஸ்வாப் பிடிக்கல. ஸோ இப்போ 2 பேரும் சொல்றாங்க, பிக் பாஸ் எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு அன்ஷிதா ஒரு பக்கம் சொல்ல, மஞ்சரி வந்து நானும் மேனேஜராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிக் பாஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சொல்றாங்க, நீங்களே ஒருத்தர் உங்க பிளேஸ்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே அன்ஷிதா வந்து யோசிக்காம சொல்றாங்க, மீண்டும் அருண் வரணும் என் பிளேஸ்லன்னு, மஞ்சரி முத்து வரட்டும் என் பிளேஸ்லன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஃபுட்பால் மாதிரி அந்த சைடு போன அருண் வந்து திருப்பி மேனேஜர் சைடு வர்றாங்க. முத்து வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் டு லேபரராக போகிறாங்க. பட் எந்த சைடு இருந்தாலும் அருண் வந்து அவங்க சைடில் ஷைன் ஆகுறாங்க, முத்து வந்து அவங்க சைடில் ஷைன் ஆகுறாங்க. ஸோ முத்து லேபரராக வரும்போது அவங்கள வந்து பெடல் பண்ண சொல்கிறாங்க. அந்த பெடல் பண்ணும்போது அது கையில் தான் அந்த சுற்றணும் அந்த வீலை. அது பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது ஸ்மார்ட்டான விஷயம் தான். என்ன நடக்குதுன்னா, அந்த வீல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு அப்படியே விட்டுட்டா தானாக சுற்றுது. ஸோ எனக்கு சிரமம் கம்மி, ஜாலி பாருங்க அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க.
அன்ஷிதா அப்போ ஓகே தான். பட் இது பார்த்த அருண் வந்து இப்போ மேனேஜர் ரோல்ல இருக்காங்க. அவங்க சொல்றது இதெல்லாம் சீட்டிங்கு, நீங்க கையில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அன்ஷிதா வந்து யூனியன் லீடர் ஆச்சு. அவங்க சொல்றது ஆமா ஆமா முத்து நீ கை வச்சு பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அருண் வந்து சொல்லிட்டு போன உடனே அன்ஷிதா வந்து இதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை, இதுதான் நானும் பண்ணியிருக்கேன், நான் காலில் எல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி இது வந்து பெருசா அங்க வந்து பிரச்சனையா இல்ல, முத்து வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா பாவம் முத்துவுக்கு பிக் பாஸ் பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. நீங்க பண்ண சண்டைகள் எல்லாம் 10ல இன்னும் 10 எரியணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கலி அவங்க சொல்றது முத்து பண்ண சைக்கிளிங் வந்து இன்வேலிடு, இனிமேல் யாரும் பாத்ரூமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. முத்துவை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து தர்ஷிகா சொல்றதெல்லாம் என்ன இந்த முத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சில கொஞ்சம் கில்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முத்து கூட சொல்றது முத்து வந்து ஒரு திருட்டு மொழியா வந்து ஒரு பிளேஃபுல்லான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வைக்கிறாங்க, ஒன்றும் தப்பில்லை. இது வந்து அவங்க பண்ணதும் தப்பில்லை, அவங்களும் வந்து சொல்றாங்க நான் பண்ணது தப்பில்லைங்க, ஒரு புது விஷயமா நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம இன்வென்ஷன் ஆஃப் த வீல் இருக்கு இல்லைங்க, தட் இஸ் த பிக்கெஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்டு. அதே மாதிரி புதுசா நம்ம யோசிச்சாதானே ஒரு புது விஷயம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு கணக்குல தான் முத்து வந்து சரி இது வந்து நமக்கு சிரமம் கம்மியாகுமே, ஒரு புது டெக்னிக் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது பாருங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்ற நோக்கத்துல தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பிக் பாஸ் இது வந்து வேலிட் இல்லைன்றது பிக் பாஸோட முடிவு. அதுக்காக எல்லாரும் இதே சான்ஸ்ன்னு சொல்லி முத்துவை வச்சு வச்சு செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கு வந்து உடனே ரொம்ப சங்கடமாயிட்டு சாரிங்க நான் பண்ணது தப்பு தான், என்ன வேணாலும் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க, வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, நானே பண்ணுறேன் அப்படின்னு முன்னர்ந்து வந்து சாரி கேட்குறாங்க, நிறைய தடவை கேட்குறாங்க. ஆனால் தர்ஷிகா மட்டும் இல்லை, இந்த சாரி எல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஸோ எல்லாரும் வந்து முடிவு பண்ற ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் முத்து வந்து பெடல் அடிச்சுட்டே இருக்கணும். முத்துவும் ஓகே சொல்றாங்க. ஆனா தர்ஷிகா மட்டும் ஏற்கனவே கொடுத்த டாஸ்க் அவங்க சரியா பண்ணலன்னு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வேணும்னே தப்பு தப்பா பண்ணிட்டு இப்போ ஏதோ சீன் போடுறாங்க. அவங்கள நான் திருப்பி நம்பல, நான் இவ்வளோ சொல்லியும் கேஸுக்காக முத்து சைக்கிள் அடிச்சாங்கன்னா நீங்க பண்ற சாப்பாடு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம் வன்மத்தை அங்க கட்டுறாங்க. தேவையே இல்லாத ஒரு வன்மம் இது. மொத்த விஷயத்துல டோட்டலா எக்ஸ்போஸ் ஆனது தர்ஷிகா தான். தர்ஷிகாக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க இல்ல விஷ பாம்புன்றது, அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இன்னைக்கு தர்ஷிகா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா அவங்களோட ரிவெஞ்ச் வந்து காமிக்கிறாங்க முத்து மேல. இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓவரால் பார்க்கும்போது தர்ஷிகாவும் சரி மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சரி ஒரு பொறாமையில தான் இருக்காங்க. ஏன்னா அருண் ஒரு பக்கம் முத்து ஒரு பக்கம் யாருக்குமே பேச விடாம ஸ்பேஸ் கொடுக்காம அவங்க 2 பேரே அடிச்சுக்கிறாங்களே, நாங்க எல்லாம் இந்த டாஸ்க்லயே தெரியலையே, கண்டென்ட்டே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இரிட்டேஷன்ல எல்லாரும் இருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு வந்து தர்ஷிகா காமிக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு வேற யாரும் வந்து வன்மம் காமிக்கல. இப்போ வந்து அன்ஷிதாவும் முத்து கிட்டே உட்காந்து அவங்களுக்கு அறுதல் சொல்றாங்க. முத்து நீ தப்பு பண்ண ஓகே, பட் அது வந்து அக்செப்ட் பண்ற இல்ல, அது பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு அன்ஷிதா சொல்றாங்க. ஆனா இது சொல்ற அன்ஷிதா வந்து இதுக்கு முன்னாடி ராணா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல அன்ஷிதா நீங்களா வந்து பெடல் பண்ணிட்டே இருங்க, ரொம்ப நேரம் பண்ணிட்டே இருந்தீங்க, வேற அடுத்தவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கன்சர்ன்ல தான் அவங்க சொன்னாங்க. இது கூட நான் எங்க பண்ணேன், நான் அப்படி பண்ணவே இல்லையா அப்படின்னு உடஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி அன்ஷிதா கத்துவாங்கல்ல, அது வந்து பண்றாங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் பத்தி அன்ஷிதா பேசுறதெல்லாம் எனக்கு வந்து காமெடியா இருக்கு. அவங்களும் வந்து அந்த பனிஷ்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் அவங்க பெடல் பண்ணி அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து பெடல் அடிச்சுட்டே இருந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ முத்துவுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால தர்ஷிகாவும் விஷாலும் அருணும் வந்து ஒரு சைடு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. பியோர் அண்ட் பியோர் அருணுக்கு முத்து மேலே இருக்கிற அந்த வன்மம் தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்கான சோர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கும் அருண் மேலே வன்மம் இருக்கு. அந்த வன்மத்தோட தான் அவங்க வந்து அடிக்கடி மோதிட்டு இருக்காங்க அப்படின்றதும் கிளியரா பார்க்க முடியுது. பட் இந்த வன்மம் வந்து சும்மா இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை, ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே ஆரம்பித்த ஒரு ஃப்ரிக்ஷன் தான். 2 சைடுமே இருக்கிற அந்த வன்மத்துக்கு ஒரு ரீசனிங் இருக்குது. சரி அது தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியல, ஏன்னா இட் ஹேஸ் அ பிக் ஹிஸ்ட்ரி. ஸோ அருண் வந்து இவங்களை அடிச்சுட்டே போனதுலேருந்து அதுக்கான ஒரு கவுண்டர் முத்து இவ்வளோ நாள் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இது தப்பு அப்படின்னு வந்து சொல்லிடவே முடியாது. இட்ஸ் அ நேச்சுரல் ரியாக்ஷன் தான், 2 சைட்லேருந்தும் இது ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன் தான். பட் எண்ட் ஆஃப் த டே முத்துக்கும் சரி அருணுக்கு சரி இந்த டாஸ்க்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. பார்க்க எங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும் இந்த டாஸ்கில் யாருக்கு அந்த என்எஃப்பி வரப்போகுது, யாருக்கு டைரக்ட் நாமினேஷன் வரப்போகுதுன்றது காத்திருந்து பார்ப்போம்.
ஸோ ஃபைனலி இந்த முத்துக்கு பனிஷ்மெண்ட் குடுத்தப்போ, மேனேஜர் சைட்லேருந்து ஜாக்லின் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இறங்கி ஸ்ட்ராங்கா முத்துவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க சாரியும் கேட்டாச்சு. சாரி கேட்டதுக்கு அப்புறமாவும் நீங்க இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது தப்பு தர்ஷிகா அப்படின்னு சொல்லி தர்ஷிகாவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்டர் குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு பயங்கர ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ தர்ஷிகாவுக்கு ஆறுதல் பண்ண ஒரு சைடு விஷால் இருக்காங்க, இன்னொரு சைடு அருண் இருக்காங்க. ஸோ 3 பேருமே ஜாக் பின்னால பேசுறது ஒரு செக்மெண்ட்டா இன்னைக்கு போச்சு. ஸோ இங்க வந்து 2 நாளா கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு ஜாக் ஃபீல் பண்ணது. லாஸ்ட்ல அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் தான் இப்போ கோவா கேங் இல்லையேப்பா, நான் அன்பு ஸ்ட்ராட்டஜி வச்சு தானே இவ்வளோ நாள் ஓட்டுனேன், இப்போ அன்பு ஸ்ட்ராட்டஜி காமிக்கிறதுக்கு நம்ம கேங் மெம்பர்ஸே இல்லையே அப்படின்னு தேடிட்டு இருந்த ஒரு நேரத்திலே கரெக்டா முத்து கண்டென்ட் மாட்டுது. ஐயோ பாவம் முத்துவை எல்லாரும் அடிச்சிட்டீங்களாடா, இதோ நான் வரேன், இதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் அன்பு ஸ்ட்ராட்டஜி அங்கே வந்து இறக்குறாங்க. ஒரு வகையில் ஜாக்லினுக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க முத்து. ஓகே, ஃபைனலி எண்ட் ஆஃப் த எபிசோட் வந்து ராணவ் யூனியன் லீடர் ஆகணும் அப்படின்னு அருண் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ராணவ யூனியன் லீடர் ஆக்கியிருக்காங்க லேபரர்ஸ் எல்லாரும் சேர்ந்து. மீண்டும் சந்திப்போம் மக்களே. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. See you. வணக்கம்.